ஹாய் வணக்கம் நண்பாவுக்கு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஓப்பன் க்ளோ ஏஐ அசிஸ்டன்ட் இன்ஸ்டால் பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். மோஸ்ட்லி எல்லாரும் வந்து ஓப்பன் க்ளோவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசிக்காக ஓப்பன் க்ளோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஐ அசிஸ்டன்ட், அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற N18 மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஏஜென்ட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா N18 விட அப்கிரேட் ஆன வெர்ஷன். அதாவது உங்களோட சிஸ்டத்தில் வந்து ஓப்பன் க்ளோ இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓப்பன் க்ளோ வந்து உங்களோட சிஸ்டத்தின் ரூட் ஆக்சஸ் எடுத்து நீங்கள் வந்து கொடுக்குற எல்லா டாஸ்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ உதாரணமாக டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டருக்கு எல்லா ஃபைலும் வந்து மிஸ் ஆகிருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஓப்பன் க்ளோவில் வந்து அந்த ஃபைல் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா ஓப்பன் க்ளோ பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் அக்சஸ் பண்ணி அந்த ஃபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ண. அதே மாதிரி ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை ரீட் பண்ணி சமரி பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா ஓப்பன் க்ளோ பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கையும் உங்களுக்கு செய்யும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ஓப்பன் க்ளோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் க்ளோன்னு சொல்லி சர்ச் பண்ணி ஓப்பன் க்ளோன்ற ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குயிக் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் க்ளோ இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஓப்பன் க்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 minutes எடுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஃபண்ட்ஸ் இன்ஸ்டால் ஆனவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் அ பவர்ஃபுல் அண்ட் இன்ஹெரிட் ரிஸ்கி கண்டினியூன்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் க்ளோவில் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீச்சஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தின் ரூட் ஆக்சஸை வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் க்ளோட்டை வந்து கொடுக்குறீங்க. இந்த ஓப்பன் க்ளோன்ற செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து கிளியர் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பர்சனல் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறத தவிர்த்து கொள்ளுங்க. அப்படிங்கிறது இன்னொரு டிவைஸ் இல்லாட்டி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ண கம்ப்ளீட்டாக வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்போர்டிங் மோடுன்னு சொல்லி கேட்கும். ஸோ அதில் வந்து குயிக் ஸ்டார்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாடல் ஓர் ஓத் ப்ரொவைடர்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். OpenAI, Anthropic, Minimax, Google, ஓப்பன் ரவுட்டர்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரொவைடர் இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஓப்பன் ரவுட்டரை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நாங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து ஓப்பன் ரவுட்டரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் ரவுட்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ரவுட்டர் API கீ கேட்டிருப்பேன். ஸோ நாங்கள் வந்து ஓப்பன் ரவுட்டர் API கீ எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் ரவுட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு அவங்களோட ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வந்து லாக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. லாக்இன் பண்ணிவிட்டு அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா கெட் API கீன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் API கீன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நேம் ஒன்றை செட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து TA ஓப்பன் க்ளோன்னு சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயரை வந்து நோ எக்ஸ்பயரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துக்கொள்கிறேன். கிரியேட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு API கீ கிரியேட் ஆகிடும். இந்த API கீயை காப்பி பண்ணி ஏதாச்சும் மோட்டத்தில் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து இந்த API கீயை திருப்பி வியூ பண்ணி பார்க்க இயலாது. செக்யூரிட்டி ரீசனால வந்து ஒன் டைம் வியூ பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ரவுட்டர்ஸில். ஸோ நீங்கள் வந்து API கீயை காப்பி பண்ணி ஏதாச்சும் மோட்டத்தில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரவுட்டர் API கீயை செலக்ட் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ண API கீயை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் மாடல்னு சொல்லி மல்டிபிள் மாடல் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரவுட்டர்ஸில் உள்ள சகல மாடலில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீப் கரண்ட் ஆப்ஷனை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி விடுறேன். ஸோ நாங்கள் வந்து பேஜ் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் வந்து கீப் கரண்ட்டே செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செலக்ட் சேனல்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். டெலிகிராம், வாட்ஸ்அப், டிஸ்கார்ட், கூகுள், ஸ்லாக்னு சொல்லி உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பாட் மூலம் தான் அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து டெலிகிராமை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டெலிகிராமை செட்டப் பண்ணுறதுக்குரிய சகல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓப்பன் டெலிகிராம் அண்ட் செட் வித் பாட்ஃபாதர், ரன் நியூ பேர்ட், அங்கே வந்து அந்த டோக்கன் அப்படி காப்பி பண்ணி இதில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இப்போ டெலிகிராமை செட்டப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய் பாட்ஃபாதர்னு சொல்லி சர்ச் பண்ணி பாட்ஃபாதர் பாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கமாண்ட் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா /new bot, அதாவது கிரியேட் நியூ பாட்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நியூ பாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் ஒன்றை சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு நேம் ஒன்றை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ TA சொல்லி சும்மா கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஒன்று சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு யூசர் நேம் ஒன்றை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. யூசர் நேம் ஒன்றை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் டோக்கன் டு அக்சஸ் HTTP API சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த டோக்கன் அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளுங்க.
காப்பி பண்ணிட்டு திருப்பி உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெலிகிராம் போட்டோன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கன்ஃபிகர் ஸ்கில் நவர்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் நான் மேனேஜர்ஸ்னு சொல்லியிருக்கும். ஸோ நான் வந்து NPM கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மிஸ்ஸிங் ஸ்கில் டிபெண்டன்சி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஃபோர் நவ் நான் கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் கூகுள் பிளேஸ் ஏபிகின்னு சொல்லியிருக்கு. நான் அதுக்கு வந்து நோ கொடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நோ கொடுத்துக்கொள்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஜெமினிக்கும் நோ கொடுத்துக்கொள்கிறேன். செட் நாட் என் API கீக்கு வந்து நோ கொடுத்துக்கொள்கிறேன். செட் ஓப்பன் API கீக்கு நோ கொடுத்துக்கொள்கிறேன். செட் ஓப்பன் API கீ ஃபார் ஓப்பன் AI விஸ்பர் API அதுக்கு நோ கொடுத்துக்கொள்கிறேன். 11 லேப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா எனேபிள் குக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஃபோர் நவ் நான் சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து கேட்வே சர்வீஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு யூ வாண்ட் டு ஹச் யுவர் பட்டன் சொல்லியிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஹச் TUI, அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் UIயில், மூணாவது பார்த்தீங்கன்னா டூ திஸ் லேட்டர்னு சொல்லியிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா வெப் UI சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். வெப் UI சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் UI ஓப்பன் ஆகும். ஸோ UI பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓவியூன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ஷாட்டில் வந்து கனெக்டட்னு சொல்லியிருக்கு. இட்ஸ் மீன் எங்களோட ஓப்பன் க்ளோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிற அர்த்தம். அதே நேரம் இந்த ஓப்பன் க்ளோன்ற டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓகேன்னு சொல்லி மேலே வந்து உங்களுக்கு கிரீன் கலரில் ஷோ ஆகும். ஸோ அப்படி ஹெல்த் ஓகேன்னு சொல்லி காட்டிச்சுட்டா உங்களோட ஓப்பன் க்ளோ வந்து கனெக்ஷனில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதே நேரம் நீங்கள் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிட்டு ஓப்பன் க்ளோ கேட்வே ரீஸ்டார்ட்னு சொல்லி டெர்மினலில் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் க்ளோ ரீஸ்டார்ட் ஆகி நியூ செஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோ கேட்வே ரீஸ்டார்ட்னு சொல்லி நீங்கள் கமாண்ட் கொடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட்டாக வந்து செட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சும்மா ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிக்கொள்கிறேன். மெசேஜ் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வேறு இல்லை. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு சேஞ்சஸ் ஒன்று பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோன்ற ஜேசன் ஃபைலை வந்து நாங்கள் எடிட் பண்ணணும். அதாவது நாங்கள் இந்த ஓப்பன் க்ளோ இன்ஸ்டால் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா எங்களோட செட்டப் ஃபைலில் வந்து ஒரு ஜேசன் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் சின்ன சேஞ்சஸ் மேற்கொள்ளணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா open-e/open glow/open-glow ஜேசன் சொல்லி கமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஜேசன் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஜேசன் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செலக்ட் பண்ண சகல ஸ்டெப்பும் அதில் இருக்கும். அதாவது நாங்கள் வந்து ஓப்பன் ரவுட்டரை வந்து செலக்ட் பண்ணாங்க, அதுக்கு API கீ, அதே நேரம் நாங்கள் டெலிகிராம் போட் கிரியேட் பண்ணிக்க கொடுத்த பொட் ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு சேஞ்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸில் வந்து ஓப்பன் ரவுட்டர் ரோட்டோ அலைஸ் ஓப்பன் ரவுட்டர்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு மாடல் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ராசஸில் டிஃபால்ட் மாடலில் வந்து கீப் கரண்ட் மாடல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் வந்து இப்போ மாடல் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினின்ற 2.0 ஃப்ளாஷ் மாடலை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு அலைஸில் பார்த்தீங்கன்னா ஜெமினி 2.0 ஃப்ளாஷ்னு சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து மாடல் பிரைமரி ஓப்பன் ரவுட்டர் ரோட்டோன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் வந்து நாங்கள் மாடல் பிரைமரி ஓப்பன் ரவுட்டர் /Google/Gemini 2.0 /1 என்ற மாடலை வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸும் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் டெலிகிராம் போட்டையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு பட் ஃபாதர் கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் இட் அட் t.me என்ற ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ண பொட்டுக்கு போகும், அதாவது TA பொட்டுக்கு போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஓப்பன் க்ளோ கேட்வே ரீஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணினீங்கன்னா ஓப்பன் க்ளோ கேட்வே ரீஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண சேஞ்சஸோட நியூ செஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் க்ளோ UI செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து டெலிகிராமில் கொடுத்த ஸ்டார்ட் அண்ட் மெசேஜ் வந்து இதில் வந்து ஷோ ஆயிருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளையா அசிஸ்டன்ட் வந்து ஹே தேர் ஐ ஜஸ்ட் கேம் ஆன்லைன்னு சொல்லி சம் மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி உங்களோட டெலிகிராமை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மெசேஜ் வந்து இதுலேயே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெலிகிராமும் ஓப்பன் க்ளோ கேட்வேயும் வந்து ஒன்றோட கனெக்ஷனில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எல்லா டாஸ்க்குமே இனி டெலிகிராம் மூடாக நாங்கள் செய்து வரலாம். இந்த டெலிகிராம் போட்டால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது நாங்கள் ஒரு டெலிகிராமில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தா ஓப்பன் க்ளோட் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணணும். அதே நேரம் இந்த டெலிகிராம் பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கோட்டை யூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெலிகிராம் மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டெலிகிராமை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் API கீ எல்லாம் கொடுத்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஓப்பன் க்ளோவும் டெலிகிராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு 4 டாஸ்க் அசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் டெஸ்க்டாப்பில்
டெஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், இமேஜஸ், டிஎக்ஸ்டி ஃபைல், பிடிஎஃப் ஃபைல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து எனக்கு டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு செக் த டெஸ்ட் ஃபோல்டர் ஆன் டெஸ்க்டாப் அண்ட் ஆர்கனைஸ் இட் ப்ராப்பர்லின்னு சொல்லி ஒரு கமாண்டை கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோ வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து அனலைஸ் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் அக்சஸ் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கொள்ளுங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஐ சி த மிக்ஸ் ஃபைல் டெஸ்ட் ஃபோல்டர் ஆன் யுவர் டெஸ்க்டாப்னு சொல்லி எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்கு ரிப்ளையா ப்ளீஸ் கிரியேட் ஃபோல்டர் பேஸ்ட் ஆன் ஃபைல் டைப் அண்ட் ஆர்கனைஸ் த ஃபைல் அக்கார்டிங்லின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோ வந்து நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ஃபைல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அதை நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்வோம். டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. அதர்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் ஒன்று சொல்லி செப்பரேட்டாக ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மச் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கு. வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சகல MP4 வீடியோஸையும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மிக்ஸ்டாக இருந்ததை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து இன்னொரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், அதுக்கான டீட்டெயில்ஸில் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு HTML வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி தர சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணிங்கன்னா ஓப்பன் க்ளோ வந்து அதை ப்ரொசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ ஹேவ் கிரியேட் ஃபோல்டர் நேம்னு சொல்லி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் HTML மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ நான் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கொள் add some CSS make more beautiful UIன்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் அதை வெரிஃபை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு ப்ரீவியஸை விட. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது டாஸ்க்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஷேர் மார்க்கெட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா December 5, 2025 அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அந்த PDFல பார்த்தீங்கன்னா December 5 நான் ஷேர் மார்க்கெட்டில் மேற்கொண்ட சகல நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒன் மை டெஸ்க்டாப் ஃபைண்ட் த ஃபோல்டர் நேம் as ஷேர் மார்க்கெட் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து உள்ள டேட்டாஸை ரீட் பண்ணி எனக்கு வந்து அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன் HTML. பேசிக்காக வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வியூ ஒன்று கேட்டிருக்கேன். என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோ வந்து ப்ரொசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதில் கடைசி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இட் சீம் நெய்தர் PDF info or PDF text are installed. I cannot proceed with analytics with PDF. ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஓப்பன் க்ளோவில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜஸை வந்து இன்ஸ்டால் பண்ண இல்லாது. ஸோ நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட பேக்கேஜஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே ஐ இன்ஸ்டால்ட் கேன் யூ ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்துக்கொள்வேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு dashboard.html ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி என் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கொள்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா dashboard.html சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய மெத்தடில் வந்து கம்பெனி ஷேர்ஸ் ப்ரைஸ் அவரேஜ் க்ரோஸ் அமௌண்ட் நெட் அமௌண்ட்னு சொல்லி தந்திருக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து ஃபைனல் டாஸ்கையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். அதாவது என்னோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் PDF இருக்குது. ஸோ அந்த ரெஸ்யூம் டேட்டா எடுத்து ஒரு பேசிக்கான வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸாக வந்து அந்த ஃபைல் பார்த்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஃபைல் பார்த்து கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து இந்த ஃபைல் பார்த்து அதாவது இந்த ரெஸ்யூம் உள்ள பார்த்து வந்து என்டர் பண்ணிக்கொள்கிறேன். என்டர் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்சஸ் பண்ணுது. பட் PDFலேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலை, கம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா TXT or DCX ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணிவிட்டு TIFF மெத்தடை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்கிறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணி டேட்டா ரீட் பண்ணி அதில் இருந்து ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருக்க நம்புறேன் ஓப்பன் க்ளோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஓப்பன் க்ளோ யூஸ் பண்ணி நாங்கள் என்னென்ன விஷயம் செய்யலாம்னு சொல்லி. ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயம் கண்டிப்பாக சொல்லணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.